திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே ஒரு காரணம் கூட கிடையாது. யாராலும் சொல்ல முடியாது. அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். இந்த ஒரு கருத்தை இன்று உங்கள் மனதிலே நீங்கள் ஏற்ற வேண்டும். நான் சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்து என்னன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது, அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சி, பெண்களுக்கு விரோத ஆட்சி. இதுக்கு முன்பு என் தங்கை ஒருத்தர் பேசினாங்க பாருங்க. சாராயம், கஞ்சா, போதை மருந்து, போதை கலாச்சாரம், பாதுகாப்பு இல்லை. 4 வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம். ஒரு விழிப்புணர்வு. நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். இங்கே கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த கருத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கங்க. நான் ஏன் எதிர்காலம் நான் சொல்கிறேன்னா, 4.5 ஆண்டு காலம் ஆண்ட திமுக இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள் நிலைமை நினச்சி பாருங்க. 10-12 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிட்டான், 15 வயசில் கஞ்சா போடுறான், 16 வயசில் அந்த போதை மாத்திரையும், போதை பவுடரும், போதை ஊசியும், போதை ஸ்டாம்பும், போதை எண்ணெயும் பயன்படுத்துகிறான்னா, மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்கள உன் பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளோ மீட்டெடுக்க முடியாது. அந்த ஒரே காரணத்தை நான் சொல்கிறேன். பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் நினைத்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இங்கே இந்த மண் எனக்கு சிறு வயதிலே பல ஞாபகங்கள் என்று நான் சொன்னேன்.